அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. கிட்டத்தட்ட 3935 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் அது. ஸோ இந்த வேகன்சி வந்து நமக்கு கம்மி தான், இருந்தாலும் இது கண்டிப்பாக கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு ஆனுவல் பிளானர் படி இன்னைக்கு டேட் 25ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் போடணும் அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் என்ன அரைவாக இருக்குதோ அதை வச்சு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வேகன்சியை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதுக்காக நம்ம அகாடமியில் சுரேஷ் பாடசாலையில் நம்ம ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் பொறுத்த மட்டும் நமக்கு இதில் வந்து கிளாஸு அப்புறம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணாலும் நீங்கள் சுரேஷ் பாடசாலையில் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025. ஸோ குரூப் 4 அப்படிங்கிறனால நம்ம 4G டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம். 4G ஆன்லைன் கிராஸ் கோர்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் இருக்கும், அதுக்கு உண்டான மெட்டீரியல் இருக்கும், அப்புறம் டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதற்கான காலி இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3935 காலி இடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 24/5/2025. நம்ம குரூப் 4 எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2025 சனிக்கிழமை. ஸோ இது வந்து நம்ம அகாடமியோடைய சுரேஷ் பாடசாலை வழியாக ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வழியாக நடக்க போகுது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா ஒன்லி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் சுரேஷ் பாடசாலையை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுரேஷ் பாடசாலை .com வழியாக நீங்கள் வெப்சைட் மூலியமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு நம்பர் 9044461061 9044462062 இந்த ரெண்டு நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணியும் கால் பண்ணியும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சோடைய டெஸ்ட் பேட்சோட அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ப்ளஸ்ஸு நமக்கு ஆப்டிடியூடு அப்புறம் தமிழ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ தமிழை பொறுத்த மட்டும் தமிழ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ அதனுடைய வெயிட்டேஜ் அடிப்படையில் நம்ம வந்து அதுக்கு யூனிட் வரியாக டெஸ்ட்டும் வச்சிருக்கிறோம், ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் இலக்கணம். ஸோ அதில் வந்து யூனிட் டெஸ்ட் ஒரு 3 இருக்கும். செகண்ட் யூனிட் வந்து சொல்லகராதி ஒரு 4 டெஸ்ட் இருக்கும். தேர்ட் யூனிட் வந்து எழுதும் திறன் ஒரு 2 டெஸ்ட் இருக்கும். ஃபோர்த் யூனிட் வந்து கலைச்சொற்கள் 3 டெஸ்ட் இருக்கும். ஃபிஃப்த் யூனிட் வந்து வாசித்தல் அல்லது புரிந்துகொள்ளுதல் ஒரு 2 டெஸ்ட், எளிய மொழிபெயர்ப்பில் ஒரு டெஸ்ட், இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொழில் ஒரு 4 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட்டும் ஒரு 2 இருக்கும். இது போக நம்ம ஜிஎஸை பொறுத்த மட்டும் ஸோ நமக்கு வந்து இந்தியன் பாலிட்டிலேருந்து ஒரு 4 யூனிட் டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஐஎன்எம்லேருந்து ஒரு 4 இது வந்து தமிழ் சொசைட்டிலேருந்து ஒரு 4 டெஸ்ட்டு, இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு 3 டெஸ்ட்டும், டெவலப்மெண்ட் அட்மினுக்கு ஒரு டெஸ்ட்டும், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் ஒரு 2 டெஸ்ட்டு, இந்தியன் நேஷனல் ஒரு 2 டெஸ்ட்டு, ஜியாகிரஃபியில் ஒரு 2 டெஸ்ட்டு, ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 3 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வரையாக ஆப்டிடியூடுக்கு ஒரு 13, ரீசனிக்கு ஒரு 17, ரிவிஷன் டெஸ்ட் 1, ஃபுல் மார்க் டெஸ்ட் 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பிரகாரம் உங்களுக்கு கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் சுரேஷ் பாடசாலையில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி 7/5/2025 புதன்கிழமையில முதல் டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ முதல் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். 200 கொஸ்டின் இருக்கும். நம்ம டிஎன்பிசியோட பேட்டர்ன் அடிப்படையில் 200 கொஸ்டின் இருக்குன்னா அதே மாதிரி 200 கொஸ்டின், தமிழில் 100 கொஸ்டின், ஜிஎஸ் 75 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின், அப்படியே ஃபுல் காம்போவாக தான் இருக்க போகுது இது. ஸோ தமிழை பொறுத்த மட்டும் இலக்கணத்திலிருந்து ஒரு 7 டாபிக் கொடுத்துருப்போம். அடுத்து வந்து நமக்கு ஜிஎஸை பொறுத்த மட்டும் இந்தியன் பாலிட்டி வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுலேருந்து ஒரு 4 டாபிக்கு. ஆப்டிடியூடை பொறுத்த மட்டும் நமக்கு நம்பர்ஸ், ஸோ அதையும் சப் டாபிக்காக கொடுத்துருப்போம். அந்த நம்பர்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ அப்போ தமிழில் இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் ஒரு 100 கொஸ்டின், இதில் ஜிஎஸ்ல ஒரு 75 கொஸ்டின், அதுக்கப்புறம் நமக்கு மேக்ஸில் ஒரு 25 கொஸ்டின், ஒட்டு மொத்தமாக 200 கொஸ்டினுக்கு நமக்கு இந்த மொதல் டெஸ்ட் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிடிஎஃபை வச்சு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், தமிழுக்கு தனியாக, ஜிஎஸ்க்கு தனியாக, மேக்ஸுக்கு தனியாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் கிளாஸோடு சேரும் பட்சத்தில் உங்களுக்கு இதுக்கு உண்டான தமிழுக்கான கிளாஸு, ஜிஎஸ்க்கான கிளாஸு, மேக்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு மெட்டீரியலும் உங்களுக்கு கொரியர் அனுப்பியிருப்பாங்க. ஸோ கிளாஸ் பார்க்குறீங்க, மெட்டீரியல் படிக்கிறீங்க, டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட்டு.
ஸோ ரெண்டாவது டெஸ்ட் நமக்கு முதல் டெஸ்ட் 7ஆம் தேதினா 8, 9 2 நாள் கேப் போட்டுட்டு அடுத்த 3ஆம் நாள் 10ஆம் தேதி நமக்கு ரெண்டாவது டெஸ்ட் இருக்கும். ஸோ ரெண்டாவது டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் தமிழுக்கு பார்ட் ஏல தமிழுக்கு ஒரு போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் 100 கேள்வி வந்து கேட்பாங்க. அடுத்து பார்ட் பியை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 75 கொஸ்டின் இந்தியன் பாலிட்டியிலேருந்து. பார்ட் சியை பொறுத்த மட்டும் நமக்கு மேக்ஸ், சரிங்களா. ஸோ இது வந்து கொடுத்துருப்போம். இது போக நமக்கு இதில் வந்து ஹோம் டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். ஹோம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டெஸ்ட் போக எஸ்சிஆர்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் கேட்க முடியுமோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக, எதுக்கு மட்டும் ஜிஎஸ்க்கு மட்டும். இது வந்து தமிழ் சொசைட்டிக்கு, ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டிக்கு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து எஸ்சிஆர்டி புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்க முடியுமோ அதை கொஸ்டின் பேட்டர்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஸோ இப்படியே தான் இந்த டெஸ்ட் வந்து போக போகுது. ஸோ அப்படி இல்லாமல் லாஸ்ட்டில் 7ஆம் தேதி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் 9ஆம் தேதி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 மாடல் டெஸ்ட் எழுதி இந்த டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி, இப்போ ரீசனிங்ல எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து சப்டாபிக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்து பார்த்துக்கோங்க. இது ஒன்லி ஃபார் சுரேஷ் பாடசாலை ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வித் கிளாஸோட நீங்கள் தேவைனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் பாருங்கள், பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு இதுக்கான கிளாஸ் ஷெடியூல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணோம்னா நம்ம சுரேஷ் பாடசாலையில் ஒன்று ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெப்சைட் மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த 2 நம்பர் மூலிமா சுரேஷ் பாடசாலையில் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.